ஒய் ஃபேஸ், பி ஃபேஸ் இந்த மாதிரி இதுல ஏதாவது ஒரு இதுல வைக்கிறதுக்கு பதிலா சோ அதை நீங்க வந்து ஆஃப் கூட பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? சோ பவர் கட் வரும்போது இந்த மாதிரி நீங்க வந்து என்ன சொல்றது, ஒரு ஃபேஸ் விட்டு இன்னொரு ஃபேஸ்ல நீங்க வந்து வைக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி ஃபிளக்சுவேஷன் வரும்போது இல்லைன்னா ரொம்ப லோ வோல்டேஜ் வரும்போது நீங்க இந்த மாதிரி ஃபேஸ் எலக்ட்ரிக் சுவிட்சை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து மற்ற டைம்ல நீங்க யூஸ் பண்ணாதீங்க. அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து ஜெனரேட்டிங் ஸ்டேஷன்ல ஒரு மிகப்பெரிய ஒரு டேமேஜையும் ஒரு லாஸையும் வந்து ஏற்படுத்தும். சரிங்களா? சோ அப்ப ஃபேஸ் எலக்ட்ரிக் சுவிட்ச் எப்ப யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்க வீட்ல ஃபிக்கரிங், லோ வோல்டேஜ் இல்ல வேற ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களால அப்நார்மாலிட்டிஸ் ஏதாவது உணர முடியுது அப்படி அந்த உங்களுக்கு பவர் ஃபிளக்சுவேஷன் இருக்கு அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபேஸ் எலக்ட்ரோ வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஃபேஸ்ல உங்களுக்கு பிரச்சனை இருக்கோ அதுக்கு அடுத்த ஃபேஸ்ல நீங்க வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் டைம் பீரியட் திருப்பி வந்து நார்மலைஸ் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி வந்து ஒரு இது ஆர் ஃபேஸ், ஒரு இது ஒய் ஃபேஸ், ஒரு இது பி ஃபேஸ் அப்படின்ற பட்சத்தில் வச்சுக்கணும். ஸோ எல்லாத்தையும் ஒரே ஃபேஸ்ல நீங்க வந்து வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ டெஃபினட்டா எல்லாத்துக்கும் தெரியும் இந்த விஷயம். தெரியாதவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன்.